அண்ணா இட்ஸ் மீ ஃபேரி. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கீஸ் கேர்ள் ஃபிக்ஸ். எல்லாம் அப்படிடா இருக்கீங்க? செம்ம காண்டாக இருப்பீங்கன்னு தெரியுது. நான் கொஞ்சம் பிஸியாக ஆயிடுறேன்டா, அதனால தான் என்னால் வீடியோஸ் ரெகுலராக போட முடியல. எல்லோரும் என்னை மன்னிச்சு. அப்புறம் கொஞ்சம் நாய்ஸஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சோண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வாய்ஸில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகேடா, எல்லோரும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு எம்கே எல்லாத்துக்கும் ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியுது. நான் எம்கே போட்டு 5 days ஆச்சு. சாரி எம்கே ஃபேன்ஸ்லாம் என்னை மன்னிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு எம்கே வந்துடும், ஓகேவா? ஆக்சுவலாக லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு நான் வீக்லி ஒன்ஸ் தான் பிளான் பண்ணியிருக்கேன். அது ஒரு மினி எஃப்எஃப் மாதிரி தான் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வீக்லி ஒன்ஸ் தாண்டா வரும். ஓகே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா காதல். ஓகே, இது ஒரு 2 ஷார்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ இது ஒரு வில்லேஜ் ஸ்டைல் அந்த மாதிரி தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, வில்லேஜ் ஸ்டைல் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இது வில்லேஜ் ஸ்டைலில் தான் இருக்கும். 2 ஷார்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாருங்கள், ஓகேவா? ஓகேடா, இப்போ அப்படியே நம்ம எதுவுமே பேசாமல் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய செகண்ட் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐஜி லிங்க்கு, டெலிகிராம் லிங்க்கு, செகண்ட் சேனல் லிங்க்கு எல்லாமே சேனலோட பயோவில் இருக்குது. ஸோ அப்படியே போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதையுமே நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைபை பண்ணி விட்டிங்கன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன்டா, சரியா? வளன்னு பேசிட்டேன். ஓகேடா, இப்போ அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னா ஒரு அழகான வில்லேஜ் தாண்டா காட்டுறோம். அங்கே டே மச்சான்ட்டே அங்கே சொல்லு ஜிமனா, என்னடா காலையிலேருந்து ஒரே சோகமயமாக இருக்க? ஒன்றும் இல்லைடா. ஏய் மச்சான், என்னாச்சு? ஜிமனா சொல்லுடா, என்னாச்சு? இல்லை, ஜேகே நாளைக்கு வரானாண்டா. என்னது, ஜேகே நாளைக்கு வரானா? ஆமாம் மச்சான். ஏய், எவ்வளோ சந்தோஷமான விஷயம். என்னடா இவ்வளோ லேட்டாக சொல்லிகிட்டு இருக்க? அது இல்லாமல் எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்கு, எனக்கு புரியல மச்சான். இல்லை ஜிமனா, அவன் வந்தான்னா. டேய், அவன் நம்ம ஃப்ரெண்டுடா. ஏடா ஆச்சு உனக்கு? ஃப்ரெண்டு தான்டா. அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங்கும் ஜெமன் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு பர்சன் தான் அப்படியே வராங்க. இங்கே ஜெமன் தான் வந்துடுவானே அப்படியே வேட்டி ஏற்றி கட்டிக்கிட்டு. எதுக்கு தான் வருவானே தெரியாது. எதுக்குடா அவனை பார்த்தாலே கடுப்பாகிற? தரல மச்சான், எனக்கு கடுப்பாக இருக்கு, அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. அதான் எதுக்குன்னு கேட்குறேன் ஜிமனா. டேய், சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை டீஸ் பண்ணிட்டே சுற்றிட்டு இருக்காண்டா அந்த நாய். கேட்டால் மாமா பையங்கிறான். எனக்கு பிடிக்கவே இல்லை மச்சான். திருவிழா வந்துச்சுன்னா மஞ்சள் தண்ணி எடுத்து ஊற்றுறான், கலர் பொடி எடுத்து பூசுறான். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை மச்சான். ஜிமுனா, இதெல்லாம் கிடைக்காம எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. நீ என்ஜாய் பண்ணாமல் எதுக்குடா இவ்வளோ சலிச்சிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங்கும் ஜெமன் தான் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பக்கத்துலேருந்து நம்ம யோங்கி தான் அப்படியே ஏய் ஜெமன், என்ன எல்லாம் பார்த்தா பேச மாட்டியா? ஆமாம் பேசுகிறாங்க. ஏய் புரியல, நான் உன் மாமா தானே? ஆமாம் சொன்னாங்க. ஏய் என்ன இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்க? ஆமாம், உன்னை பார்த்து பேசி நான் என்ன பண்ண போகிறேன்? ஏய் என்ன திமிராவே ஆன்சர் பண்ணிகிட்ருக்க? நான் உன் மாமா தெரியும்ல. ஞாபகம் இருக்குது. ஏய் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமனோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே நம்ம யோங்கி திருப்ப அங்கே ஜெமன் தான். இப்போ உனக்கு என்னையா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏய் என்ன என்கிட்ட வர பேச மாட்டேற, அவாய்ட் பண்ணுற? என்ன சின்ன வயசில் பண்ணதெல்லாம் மறந்து போயிடுச்சா என்ன? இல்லையே, அதெல்லாம் என்ன பண்ண? அப்பெல்லாம் பண்ணலையே. நான் ஜெமனா தடுமாறியே, என்ன மாட்டுரு? மாமாவை பார்த்து பயமாக இருக்கா என்ன? இங்கே பாரு, இன்னொரு தடவை மாமா கேமானா உனக்கு மரியாதை கிடையாது. ஐயோ, எதுக்கு இப்போ 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க? உங்கள் 2 பேருக்கு வேறு வேலையே இல்லையா? ஏய் டேவாங்க, அவங்ககிட்ட கேளு. அவன் தான் என்னை பார்த்ததுலேருந்து காண்டாக பேசிகிட்டு இருக்கான். என்கிட்ட கேட்டுட்ருக்க? ஹே ஜிமனா, எதுக்குடா இவங்க எப்போ பார்த்தாலும் வம்பழுத்துட்டே இருக்க? நானா மச்சான் அவன் வம்பளுக்குறான் பார்த்தியா? அவன் எப்படி பேசிகிட்டு இருக்கான்னு. சின்ன வயசுல இருந்தது அதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஆமாம், சின்ன வயசில் சந்தில் கூட்டு போய் கிஸ் அடிப்பேன். அதானே ஜிமனா? இங்கே பாரு டேவாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் நின்னா நான் உன் கூட இனிமேல் பேச மாட்டேன், போடா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனா இங்கே ஓட. இங்கே இவங்க தான். ஏய் ஜிமனா
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துக்கிட்டோன்னா நம்ம டேவாங்கு, ஜெமன், யூங்கி 3 பேரும் ஒரே வில்லேஜில் தாண்டா இருக்காங்க. ஸோ நம்ம ஜெமன் வந்துட்டு டேவாங்கோட ஃப்ரெண்டு, யூங்கி வந்துட்டு ஜெமனோட மாமா பையன். ஓகேவா? ஸோ நம்ம ஜெமனோட மாமா யூங்கி. ஓகே, ஆக்சுவலாக யூங்கிக்கு வந்து நம்ம ஜெமனை ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம ஜெமனுக்கு சுத்தமாக பிடிக்காது யூங்கியை. ஏன்னா சின்ன வயசுலேருந்து செம்மையாக டீஸ் பண்ணுவார். ஸோ அதனால நம்ம ஜெமனுக்கு வந்து யூங்கி மேலே கொஞ்சம் பயம், கொஞ்சம் கோவம் அந்த மாதிரி. ஸோ பிடிக்காது. பட் நம்ம யூங்கிக்கு ஜெமனை ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? ஸோ இப்போது இந்த பக்கம் பார்த்தோன்னா, டேய் அவன் ரொம்ப பேசுகிறான்டா டேயாங்க. ஜெமுனா இங்கே பாரு, உன் பிரச்சனை கேட்கலாம் எனக்கு இங்கே நேரம் இல்லை. ஜேகே வரப்போறா நான் சொன்னேன் இல்லை? ஆமாம் இல்லை, என்ன மேட்ரு திடீர்னு வர்றான் ரொம்ப வருஷம் கழிச்சு? என்னவா இப்போ தான் அந்த கிராமத்துக்கு வரலாம், அவருக்கு வழி தெரிஞ்சிருக்கோ? தெரில மச்சான், வீட்டில் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க, அதனால எனக்கு தெரியும். ஓ சரி மச்சான், அவன் வந்துட்டு போகிறான், நீ ஏன்டா சோகமாக இருக்க? ஒன்றும் இல்லை மச்சான். டேவாங்கே ஏதோ இந்த ஜெமனுக்கு எதுவும் மறைக்கிறது மட்டும் தெரியுது, என்னான்னு தான் தெரியல. ஜெமன், நான் என்னடா உங்ககிட்ட மறைக்க போகிறேன்? அதுவும் நீ தான் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்க, நான் எப்படி உங்ககிட்ட மறைக்க முடியும்? ஆமாம் நான் கண்டுபிடிச்சிடுவேன். இருந்தாலும் எனக்கு ஏதோ சஸ்பீஷியஸாகவே இருக்கு மச்சான். நீ பண்ணுறதெல்லாம் சந்தேகக்கிடமாகவே இருக்கே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெமன். ஒழுங்கு மாதிரியா இப்போ உண்மையாக சொல்லணும் வையன். நான் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இங்கே பாரு, ஜேகே நம்மளை விட ஒரு வயசு பெரியவன். ஆனால் நம்ம 4 பேரும் ஒன்றா தான் திருவோம் சின்ன வயசுலேருந்து. உனக்கும் சுத்தமாக ஆகவே ஆகாது. ஆனால் நீ எதுக்கு அவனை கேட்டுட்ருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போகலாம். ஏய் இப்போ நீ பதில் சொல்லாமல் இங்கே ஜெமன்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது. ஒழுங்கு முதல்ல பதிலே சொல்லு. அது ஜெமனா, இவரா நான் போகிறேன். மச்சான் உங்ககிட்ட தானே கேட்குறேன், சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமன் தான் டேங்கோட கையை பிடிச்சி வச்சிருக்கேன். டேங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறா விட சொல்லி. பட் நம்ம ஜெமன் வர்ற மாதிரியே தெரியல. மச்சான் அங்கே பாரு யூங்கி, எங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமன் அப்படியே டேங்க பின்னாடி ஒழிஞ்சிக்க. மச்சான் நான் சும்மா சொன்னேன். உன்னை குன்றுவேன் பார்த்துக்க. என்ன யூங்கின்னு சொல்லி பயமத்த பார்க்குறியா? அவன் என்ன பெரிய அவனா இவனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெமன் அப்படியே கண்டபடி வளர. இப்போது மச்சான் அமைதியாடுறா. என்னடா அமைதியாக இருக்கணும்? நான் யுங்கி இங்குன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன பிள்ளைகிட்ட பூச்சாண்டியை காட்டி மிரட்டுற பூச்சாண்டியை அவன் என்ன பூச்சாண்டியா வர சொல்கிறான். முன்னாடி வர சொல்லாதீங்கடா. என்ன ஜெமனா ஏதோ வாய்ஸ்லாம் ரைஸ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்குது. அதுவும் இந்த யுங்கியை பற்றி. நானா ஒன்றும் பேசலையே. மாமான்னு கூப்பிடு. அப்போலாம் என்ன திமிரா பேசிட்டு வர்றா? மாமாவா? நான் என் மாமான்னு கூப்பிடணும்? நான் மாமான்னு கூப்பிட முடியாது. நான் உன் மாமா தானே, அப்போ நீ என்ன மாமான்னு தான் கூப்பிடணும். அப்புறம் மாமி நான் கூப்பிட முடியும்? இங்கே பாரு இவங்க, எனக்கு அப்படி கூப்பிடலாம் விருப்பம் இல்லை. ஸோ நீ என்னை அப்படி கூப்பிட சொல்லாத. கூப்பிட்னா கூப்பிட்றா, மாமான்னு கூப்பிட்றா. என்னால் முடியாது, நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். பாரா அதுக்கிட்ட சொல்லுவியா? சொல்லு, நான் என்ன வேணான்னு சொல்ல போகிறேன். உங்கள் 2 பேத்துக்கு வேறு வேலையே இல்லை, வா ஜெமன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அவங்க தான் ஜெமனோட கைப்பிடிச்சி எழுதிட்டு போக. எப்போ பார்த்தாலும் நான் தான் உனக்கு மாமா, புரிதா உனக்கு? அதை யாராலையும் மாற்ற முடியாது ஜெமனா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம ஜெமனை டீஸ் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுட்டு சுற்றுறாரு நம்ம யுங்கி. ஸோ இப்போது இங்கே இந்த டே அப்படியே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம அவங்க தான் மச்சான் ஜெமனை என்னடா தூங்க விட்றா, காலையிலே இருக்குடா எங்கள் வீட்டுக்கு வந்திருக்க. மச்சான் 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 என்ன மச்சான்? இல்லை வா மச்சான் நம்ம போகலாமா? எங்கடா? மச்சான் அது வந்து என்னாச்சு, எதுக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், இன்னைக்கு ஜேகே வந்திருப்பான்ல. ஐயோ அவன் வந்தால் உனக்கு என்னடா இப்போ பிரச்சனை? எதுக்குடா காண்டி ஏற்றுற? இல்லை மச்சான் வாயன் ஒரு தடவை போயிட்டு ஜெகே பார்த்துட்டு வந்துடலாம். என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? மச்சான் வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேங் தான் ஜெமனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே ஜெமன் தான் நான் இன்னும் பல்லுக்குள்ளே விலகிடா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டேங் பின்னாடியே நம்ம ஜெமன் போக. இப்போது அப்படியே நம்ம ஜெகே வீட்டில் காட்டினோன்னா அங்கே ஒரு பர்சன் அப்படியே அங்கே உள்ளே போடுவாங்கல்ல ஒரு பனியன் ஒயிட் கலர். ஸோ அது மட்டும்தான் போட்டிருக்காரு. ஸோ அப்படியே அவர் கையில் இருக்க டேட்டூஸ்லாம் பங்கமாக இருக்குது. அப்படியே வதத்தில் பியோச்சிங் போட்டிருக்காரு, ஐப்ரோவில் அந்த இது வந்து போட்டிருக்காரு. ஸோ இப்போது நம்ம டேங் தான் மச்சான் என்னடா கண்ணை முழிச்சு பாடுறா ஜேகேய. என்னடா இப்போ மச்சான் டேங்கு சொல்லு ஜெமனா, என்னடா இது இவன் இப்படி வந்து நிற்கிறான்? டாட்டூவை பற்றியா மச்சான்? கை ஃபுல்லாக போட்டிருக்கான்டா.
ஆமாம் மச்சான், செம்மையாக இருக்கான்ல. ஆமாம் மச்சான், ஒரு மாதிரி பங்கமாக இருக்கா. போனால் அடிச்சிருவானோ. டே, அவன் நம்ம கூட சின்ன வயசுலேருந்து பழகுனவன் தானே, அப்புறம் எதுக்கு அடிக்க போகிறான்? ஒரு வயசு தான் பெரியவன், ஆனால் நம்மள தான் செம்மையாக டீஸ் பண்ணுவானே. ஆமாம்ல, தெளிவாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெமனும் டேவங்க தான் அப்படியே ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே, ஏய் ஜேகே, ஏடா இது இப்படி வந்து நிற்கிற? எப்படி வந்து நின்ன? இல்லை மச்சான், பங்கமாக இருக்கியே. ஷுகா, என்ன கலாய்க்கிறியா? இல்லை மச்சான், நிஜமா நல்லா இருக்கடா. இந்த டேட்டூவெல்லாம் எப்படிடா போட்ட? இந்த வில்லேஜ்லேயே இருந்துக்கிட்டு நான் தான் ஒன்றுமே அனுபவிக்காமல் இருக்கணும். ஏய், என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாம் மச்சான், ஆனால் நல்லா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜேகே ஷுகா தான் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம டேங்கு ஜெமனும் அப்படியே ஒரு மாதிரி திருப்பி போயிட்டுருக்காங்க ஜேகே கிட்ட. நம்ம டேங்கு அவ்வளோ ஹாப்பியாக போயிட்டுருக்காரு. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஜேகே, டேங், யோங்கி, ஜெமன் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் வந்து 1 ஏஜ் தான் வந்து நம்ம ஜேகேக்கும் யோங்கிக்கும் டேங்கும் ஜெமனுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ ஜேகேக்கும் யோங்கிக்கும் ஒரே ஏஜ், நம்ம டேங்கும் ஜெமனுக்கும் ஒரே ஏஜ். 1 ஏஜ் தான் டிஃப்ரெண்ட்டு, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது சைல்ட்ஹுட்டில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக அடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம டேங்க்கு லைட்டாக ஒரு லிட்டில் பிட் நம்ம ஜேகே மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அது குட்டி ஏஜில் தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஜேகே வந்து அப்ராட் போயிருப்பாங்க. பட் இப்போ வரைக்குமே நம்ம ஜேகே மேலே நம்ம டேங்க்கும் அந்த குட்டி ஃபீலிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேங் தான் அப்படியே ஜேகே கிட்டே போக, ஹாய் ஜேகே, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அங்கே ஜேகே தான், யார் நீ? ஜேகே, என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. டேய், அவன் தானே டேவாங்கு? டேவாங், சாரி, எனக்கு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல ஜேகே, நான் டேவாங் அப்படின்னு சொல்லிட்டு டே அப்படியே கை கொடுக்க, அங்கே ஜேகேமே அப்படியே கை கொடுக்குறாங்க. ஹாய் டேவாங், நான் ஜங்குக். இல்லை, எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது, உனக்கு தான் என்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓ சாரி, அப்ராட் போயிட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டேன், எங்கேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தேன். ஓ ஓகே. அப்போ நான் என்னையுமா மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெமன் கேட்க, எங்கள் ஜேகே தான், நீ யார்? நான் தான் ஜெமனே. ஜெமன், சாரி, உன்னை நான் மறந்துட்டேன். டேய் ஜேகே, நம்ம எல்லோரும் ஒன்றா தானே விளையாடுவோம். டேயா, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க? உன் ஏஜ் என்ன? எனக்கு என்ன? எனக்கு 27. எனக்கு 28. ஆமாம், ஒரு வருஷம் தான் நம்ம 2 பேருக்கு டிஃப்ரெண்ட்டு. அதுக்குன்னு உன்னை என்ன சார் நான் கூப்பிட முடியும்? நீ வெளிநாட்டு போயிட்டு வந்ததுனால அப்படி தான் கூப்பிடணும். டே மச்சான், ஜேகே ரொம்ப மாறிட்டான்டா. சரி ஓகே ஜேகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவங்க அப்படியே போகிறாங்க. ஸோ வரும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்திருப்பாங்க. ஜேகே மறந்துட்டேன்னு சொன்ன உடனே நம்ம டேவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவர் அப்படியே போகிறாரு. ஸோ அங்கே ஒரு அரச மரம் இருக்குது. ஸோ அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது. ஆக்சுவலாக வில்லேஜ்னாலே ஒரு அரச மரம் பிள்ளையார் கோவில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இப்போது நம்ம டேவங்க தான் போயிட்டு அந்த அரச மரத்து அடியில் திண்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த திண்டில் போயிட்டு அப்படியே உட்காடுறாரு. ஜேகே, நிஜமா என்ன உனக்கு ஞாபகம் இல்லையா? அது எப்படி? நீ அப்ராடு போனாலும் அப்படியா மறப்ப? உனக்கு என்ன ஷார்ட் டைம் மெமரி லாஸா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட அங்கே ஒரு மாதிரி உட்காந்துருக்க. அங்கே ஜெமன் தான், டேய் மச்சான் சேடாக இருக்கியா என்ன? இல்லை ஜெமனா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. டேய், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது, என்னாச்சு? ஜெமனா, அவனுக்கு நிஜமாவே நம்மளை ஞாபகம் இல்லையாடா? டேய், ஏடா பேசிகிட்டு இருக்க? அவன் அப்ராட் போயிட்டு வந்தால, ஸோ மறந்துருப்பான் மச்சான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஸ்டார்ட் பண்ணோம்னா அவனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட போகுது. இது இருக்கடா சோகமாக இருக்க? இல்லை ஜெமனா. சரி வா நம்ம போகலாம். டேய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை ஜெமன். டேம் என்னாச்சுன்னு கேட்டேன். ஜெமன் கிட்ட சொல்ல மாட்டியா? அது வந்து, ஏய் நீ ஜேகே லவ் பண்ணுறியா? இல்லையே, யார் சொன்னா? எங்கிட்ட வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கேன். அப்பெல்லாம் கிடையாது, அவன் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அதுவும் அவனுக்கு ஏஜ் வேறு அதிகம். ஸோ நான் அப்பெல்லாம் இல்லையே. ஏய் டேவாங்கே, மறைக்கிறதானே? ஒழுங்கு மாதிரி தான் உண்மையை சொல்லு. உனக்கு ஜேகே பிடிச்சிருக்கா? ஜெமனா, டேய் என்னடா ஆச்சு? எனக்கு தெரியலடா, சின்ன வயசுலேருந்தே அவன் மேலே கொஞ்சம்
கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கும். ஆனால் அது லவ்வான்னு எனக்கு தெரியல. பெரிய ஆக ஆக எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில மச்சான். அவன் மேலே இருக்கிற அந்த அட்ராக்ஷன் என்னை விட்டு போகவே இல்லைடா. ஸோ நான் என்னடா பண்ணுறது? டேயோங்க, நீ ஜெகே லவ் பண்ணுறியா? ஆமாம் ஜெவனா, லவ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன். டேய் கவலையே படாத, ஜெகே ரொம்ப நல்ல பையன். ஸோ கண்டிப்பாக அவன் உனக்கு தான். புரியுதா? ஜங்குக்கு இனிமேல் டேங் தான் இந்த ஜெமன் முடிவு பண்ணிட்டான். இதுக்கப்புறம் யாராலையும் மாற்ற முடியாது. இல்லை ஜெமனா, அவன் ஞாபகமே இல்லைன்னு சொல்கிறான். எப்பட்றா? டேவாங்க, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம டேவாங்க ஜெமனு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் தாண்டா காட்டுறோம். அங்கே நம்ம ஜெகே தான். ஷுகர், சொல்லு மச்சான். இல்லை வா, எங்கேயாவது போகலாமா வெளியே? போர் அடிக்குது. சரி மச்சான் போகலாம். ஆனால் ஒரு நிமிஷம். என்ன? உனக்கு நிஜமாவே டேவாங்கையும் ஜெமினியும் ஞாபகம் இல்லையா? ஏய், மறந்த மாதிரி நான் எதுக்கிட்ட நடிக்கணும்? எனக்கு என்ன தேவையா? ஆமாம் இல்லை. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஷுகாவும் ஜெயகேவும் அப்படியே போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜெமன் தான் அப்படியே டேவன் கூட்டி வந்துட்டு இருப்பான். இங்கே ஜெமன் தான், டே மச்சான் 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 என்னடா டே அங்கே போடுறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அந்த பக்கம் நம்ம ஜெகே ஷுகாவும் போயிட்டு இருக்காங்க அந்த பக்கத்து. இப்போ ஜெமன் தான், மச்சான் இதை விட ஒரு நல்ல சான்ஸ் ஒன்று கிடைக்கவே கிடைக்காது. என்னடா சொல்கிற? டேய் அவங்க ஊரை சுற்றி பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வா நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். போய் ஜாயின் பண்ணு, என்ன பண்ணுறது? டேய் வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமன் தான் அப்படியே அவங்க பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு ஜேகே என்ன ஜெமன்? இல்லை எங்கே போகிறீங்க? எங்கே போகிறோம்? அப்படியே சும்மா ஊர் சுற்றி பார்க்கலான்னு. ஓ அப்படியா, நாங்களும் வரலாமா? ஏன் வரலாமே அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம டேவாங்கும் யோங்கியும் அப்படியே ஜெகே கூடயும் ஷுகா கூடயும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்காங்க. அந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ அங்கே அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா வந்து சொல்லிட்டு இருக்காரு. காசு நம்ம ஜெகே வந்து சின்ன வயசில் அப்ராட் போயிருப்பாரு. ஸோ அவர் எல்லாத்தையும் மறந்துருப்பாரு. ஸோ அங்கே நம்ம ஷுகா அப்படியே ஜெகே கொடுனா சொல்லி கொடுத்துட்டு போக இங்கே நம்ம டேவங்க பார்த்தோன்னா அவர் அப்படியே ஜெகே மட்டும்தான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்காரு. சின்ன வயசில் என்ன சண்டை போடுறனாலும் நம்ம டேவங்க வந்து ஜெகே மேலே லைட்டாக க்ரஷ்ஷு அது எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த ஏஜ் வரைக்கும் அவர் மேலே அவருக்கு வந்து யார் மேலேயுமே எதுவுமே இருந்திருக்காது. அப்படியே வந்து நம்ம டேவங்காகவே இருந்திருப்பாங்களா, சாரி ஜெகேக்காகவே இருந்திருப்பாங்களா. ஸோ இப்போ அப்படியே நம்ம டேவங்க அப்படியே அவ்வளோ அழகாக ஜெகையை பார்த்து ரசிச்சுட்டே போக நம்ம ஜெகே டேவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ இங்கே நம்ம ஜெமன் தான், டேய் மச்சான் இப்படியே பின்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தா தெரியுமா, அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்கிற? டேய் போட அவன் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜெமன் அப்படியே தள்ளி விட நம்ம டேவங் தான் அப்படியே போயிட்டு ஜேகே மேலே லைட்டாக அப்படியே டச் பண்ணிடுறாங்க. சாரி ஜேகே. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெகே சொல்லிடுற. இங்கே நம்ம டேவங் தான் அப்படியே ஜெகே பக்கத்தில் நடந்து போயிட்டுருக்காரு. ஸோ முன்னாடி ஜெமன் போகிறாங்க, சாரி முன்னாடி ஷுகா போகிறாங்க, நடுவில் வந்து நம்ம டேக்கே கூட்டிட்டு போயிட்டு போகிறாங்க, பின்னாடி நம்ம ஜெமன் போகிறாங்க. ஓகேவா? இங்கே நம்ம டேவங் தான் அப்படியே ஜெகேயோட அந்த ஹேண்ட் இருக்கும்ல, ஸோ அதை அப்படியே டச் பண்ணல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு ரொம்ப நேரமாக. அப்படியே அந்த கையை போட்டு கோர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஜெகே வந்து கையை அப்படியே எடுத்து ஆட்டி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டேவங் வந்து கோர்க்கவே முடியல. இங்கே நம்ம ஜெமன் தான், கையை கொடுக்குறேன் மயிரை கொடுக்குறேன் ஏதாவது ஒன்று பண்ணி தொலைய வேண்டியதானே, இவன் விட்டால் சரிப்பட்டு வராது. ஜெமுனா நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெமன் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா டக்குன்னு டே மச்சான் டேங்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுறாரு ஜேகே மேலே. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு வரப்புனா குட்டியாக இருக்கும்ல. ஸோ இந்த பக்கமும் வயல் இந்த பக்கமும் வயல், நடுவில் வரப்பு இருக்குது. ஸோ அந்த வரப்பில் தான் நடந்து போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போது நம்ம ஜெமன் தள்ளி விட்ட உடனே நம்ம டேங் வந்து அப்படியே ஜேகே மேலே ஃபால் ஆக அப்படி நம்ம ஜேகே டக்குன்னு பிடிச்சிடுறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம டேங்கும் ஜங்குக்கும் செம்மையாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. சரி நம்ம டேங் தான் அப்படியே கண்ணை செமட்டவே இல்லை. நம்மளோட பன்னி ஐஸ் அவ்வளோ அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. இங்கே நம்ம ஜெக்கையுமே ஒரு செகண்ட் அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே டேங்கே பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஜெமன் தான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிற்க அங்கே நம்ம ஜெக்கே தான் அப்படியே டக்குன்னு ஓ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நிற்க வச்சுறாரு. இங்கே டேங் தான் சாரி ஜெக்கே, அது தெரியாமல் விழுந்துட்டேன். இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே போயிட இங்கே ஜிமன் தான், டெய் மச்சான் டேங்கு எப்படி இந்த ஜிமனோட ஐடியா? டேய் லூஸு இதுக்கு நான் அவன் மேலே தள்ளி விட்டேன். டேய் நான் தள்ளி விட்டதுனால தான் அவனை உன்னை பிடிச்சான். ஐ கான்டாக்ட் போச்சு. என்ன நினச்சிட்டு இருக்கேன்? உனக்கு ஹெல்ப் பண்ண அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கேன். இல்லை ஜமுனா, அது அவன் ஏதாவது தப்பாக நினச்சிருந்தானா? ஐயய்ய யாரா இவன்? காதலிக்கிற போது தப்பு சரிலாம் பார்க்கக்கூடாது மச்சான். நமக்கு வர்றதை ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் சரியா? நீ ஏதோ சொல்கிற. டேய் நீ வாடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜெமன் தான் அப்படியே அவங்க கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அங்கே அப்படியே வயலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப கலைப்பாக நம்ம ஜேகே வீட்டுக்கு வர அந்த பக்கம் நம்ம டேங்கும் ஜெமனும் தான் ஜேகே சொல்லு ஜெமன். ஓகே நாங்கள் அப்படியே கிளம்புறோம். இதுக்கப்புறம் உனக்கு எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் சொல்லு, நாங்கள் 2 பேர் வரோம்.
கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்ல இங்கே நம்ம டேங் தான் ஜேகே சொல்லிட்டேன் இல்லை நீ வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது மோர் குடி நல்லாயிருக்கும். மோரா? ஆமாம், உனக்கு தெரியாதா? யூ மீன் கர்ட்? கரெக்ட், கர்ட் தான். பட் இது கர்ட் கிடையாது. ஒரு நிமிஷம் இரு, எங்கள் வீட்டில் இருக்கு, நம்ம எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் குடி விடுன்னு ஓடுறாரு. எங்கள் ஜேகே தான் என்னடா பண்ணுறா இவன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம டேயோட வீடும் ஜேகே வீடும் ஆப்போசிட் தான், நெய்பர்ஸ் தான். ஓகேவா? இப்போது வீட்டுக்கு போயிட்டு நம்ம டேங் தான் ஒரு அழகு செம்பில் மோரை எடுத்துட்டு அப்படியே ஓடி வர்றாங்க ஜேகே கிட்ட. ஸோ ஜேகே கிட்ட அதை அப்படியே கொடுத்துட்டு இதை குடி, இது இந்த வயலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இதுதான் நாங்கள் மோர்னு சொல்லுவோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அதை குடிக்க. ஸோ ஜேகேக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. வாவ், இந்த ட்ரிங்க் ரொம்ப நல்லா இருக்குது. இது ட்ரிங்க்லாம் கிடையாது, இது பேர் மோர். ஓ மோர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க. எங்கள் ஜெமன் தான் மச்சான், ஆனால் மோரை கொடுத்து காதில் கரெக்ட் பண்ணாலும் நீ என்ன தான் மச்சான் இருப்ப. போய மூடு ஜெமுனா. மச்சான் உனக்கு கூட கோல் போட்டு தெரிஞ்சு மச்சான். டே ஜெமுனா மூடிக்கு நிற்கிறியா? சரி மச்சான் நீ சொன்னால் மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜெமன் நிற்க. இங்கே டேங் தான் அப்படியே ஜேகே குடிக்கிறதே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக ஜேகே குடிக்கும் போது அவர் அப்படியே அந்த செம்பை எடுத்து ஊற்றிட்டு இருக்காரு வாய்க்குள்ளே. ஸோ அந்த மோர் வந்து கீழெல்லாம் சிந்துது. ஸோ அப்படியே அந்த கழுத்துலலாம் பட்டு அப்படியே கீழே ட்ராப் ஆக நம்ம ஜேகே தான் அப்படியே நம்ம டேங் தான் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க ஜேகேயை. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜெமன் தான் டேய் உன் வாயில் வலிக்குதுடா, அவன் தாண்டா குடிச்சிட்டு இருக்கான், உனக்கு எதுக்குடா அப்படி வலிக்குது? மச்சான் தெரியுதா என்ன, மூடிக்கண்ணாயே அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம டேங் தான் அப்படியே வாயெல்லாம் அப்படியே தொடச்சிக்கிறாரு. ஆக்சுவலாக சாரி, நான் டேக் ஜங்குக் ரெண்டு பேரையும் மாற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். டாப் டேயும் டாப் ஜேகையும் மாற்றி போடுறேன்னா. ஸோ எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க, நான் மாற்றி சொன்னாலும் நீங்கள் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சாரி. ஸோ அங்கே ஜேகே அப்படியே அந்த மோரை குடிச்சிட்டு செம்ப டேங் கையில் கொடுத்துட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. தேங்க்ஸ் டேங். பரவாயில்ல ஜேகே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் சொல்ல வரையிலே ஜேகே அப்படியே போயிடுறாங்க. ஸோ எங்கள் டேங் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. டேய் மச்சான் இதுக்கெல்லாம் கவலையே படாது, அவனோட சைல்ட்ஹுட் க்ரஷ் இல்லை, பார்த்துக்கலாம் மச்சான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜெமன் சொல்ல அவங்க அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்கடா. ஸோ அந்த டே அங்கே அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஜேகே ஊருக்கு வந்து ஒரு 3 days முடிஞ்சிச்சு. ஓகேவா? இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா அங்கே நம்ம டேங் தான் வாயில் ஒரு பல்லு குச்சி வச்சுட்டு வெளியே வந்து அப்படியே நின்று பல்லு தீச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு கைலி கட்டியிருக்காரு, மேலே ஒரு பனியன் போட்டிருக்காரு. ஓகேவா? எங்கே அவனா இன்னும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு வாசலில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நண்டுக்கிட்டே தேய்ச்சிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ஜேகே அப்படியே அவர் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு. ஸோ ஷார்ட்ஸ் போட்டுட்டு ஒரு பனியன் போட்டுட்டு ஆக்சுவலாக டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே வாயில் ப்ரஷ் வச்சுட்டு அப்படியே வெளியே வர்றாங்க. ஸோ வெளியே அவர் இங்கே ப்ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டேங் வந்து பல்லு குச்சியில் விளக்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே டேங் தான் காலையில் பார்க்கும்போது கூட எவ்வளோ அழகாக இருக்கா, பா அழகண்டா நீ ஜேகே அழகண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேங்கு அப்படியே ஜேகேயை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜேகேயை பார்த்தோம்னா அவர் பாட்டுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வாயெல்லாம் குப்பிச்சிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ இப்போது நம்ம ஜெமந்தா அப்படியே டேங் வீட்டுக்கு வந்துட்டு டே மச்சான் டேயாங்கி மச்சான் சொல்லுடா என்ன மச்சான் ஒரு மாதிரி இருக்கே. ஒன்றும் இல்லை. டேய் என்ன கல்லங்கத்தில் இருந்துச்சு பல்லு விளக்கிட்டு எதுக்கு இப்போ அப்படியே உட்காந்துட்ருக்கே? மச்சான் என்னட முதல்ல பார்க்கலையா? இன்னும் பார்த்தேன் மச்சான், ஆனால் அவன் தான் என்ன பார்க்கல. என்னடே பார்க்கலையா? ஆமாம் மச்சான், நானும் வாயில் பால் குச்சியை வச்சுட்டு வாசல் வெளில வந்து நிற்கிறான், அவன் பாட்டுக்கு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு போயிட்டான் மச்சான். என்னடா சொல்கிற, அவன் ஒன்றை பார்க்கலையா? ஆமாம் மச்சான் பார்க்கவே இல்லை, அவன் வந்தான் ப்ரஷ் பண்ணா போயிட்டான் அப்படி தானே? டே மச்சான் எனக்கு ஒரு பிளான் மாட்டிருச்சுடா. பிளானா? ஆமாம் மச்சான், இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு போகிறோம், போயிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் நுழைஞ்சிட்டு அப்படியே அவன் பாத்ரூம் போகிறோம். பாத்ரூமா? சொல்கிறத கேளு, சொல்லு. அப்படியே அவனோட ப்ரஷ்ஷை தூக்குறோம். ப்ரஷ்ஷா? ஆமாம் மச்சான் ப்ரஷ்ஷை தூக்கிடுவோம். ப்ரஷ்ஷை தூக்கி நம்ம என்ன மாச்சா பண்ணுறது? டே நாளைக்கு ப்ரஷ் இல்லைன்னா அவன் என்ன பண்ணணும்? கடையில் போயிட்டு அப்போதான் அவன் பண்ணக்கூடாது, நேராக அவங்ககிட்ட வருவான். என்கிட்ட இருக்கு மச்சான் வர்றான், பல்லு குச்சி கேட்பான் மச்சான். பல்லு குச்சி கேட்பானா? ஆமாம், நீனும் போயிட்டு வேப்பாமரத்தில் வேப்பாங்குச்சியை உடச்சிட்டு வந்து அவனுக்கு எப்படி விளக்கலான்னு சொல்லிக்கிடு. டே இது ஆல்ரெடி ஒரு ஸ்டோரில் நான் பண்ணிட்டேன். பண்ணிட்டல மச்சான், வேப்பாங்குச்சி எப்பவுமே சென்டிமெண்ட்டாக இருக்கும், நீ போயிட்டு பண்ணு. ஆனால் ஜெமனா இப்போல்லாம் உனக்கு யார் ஐடியா கொடுக்குறது? என் மூளை மச்சான், அந்த மூளை எடுத்து முதல்ல மூளையில் வச்சுட்டு மூட்டையும் கூடவா? மச்சான்
ப்ரெஷ்ஷை களவாடணுமா? ப்ரெஷ்ஷை போட்டாங்க. நீலாம் ஒரு ஆள் உங்ககிட்ட ஐடியா கேட்ட பார்த்தியா, என் பற்றி சிறப்பாளி அடிக்கின்றா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம டேங்கும் ஜெமனும் தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டினோன்னா, டே ஏடா பண்ணிகிட்டு இருக்க? ஜிமுனா கொஞ்ச நேரம் அமைதியாரு. டேய் என்னடா பண்ணுற ஜிமுனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் தான் என்னடா பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே நம்ம டேங் தான் அங்கே கீழே இருக்க என்னதோ பறிச்சிட்டு இருக்காரு. டேய் மச்சான் ஏதோ இருக்க போதுடா பார்த்துடா, நான் பார்த்துக்கிறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கீழே ஒரு இப்போ கிராமத்து சைட்லலாம் பார்த்தோன்னா அழகாக கலராக ரொம்ப நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸையும் அப்படியே ஃபுல்லாக கலெக்ட் பண்ணுறாங்க நம்ம டேங்கு. டேய் இது எதுக்குடா? மச்சான் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க அந்த செடி கொடியெலாம் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து அதில் அப்படியே பூவெல்லாம் அப்படியே செட் பண்ணி ஒரு அழகாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிரீடம் அந்த ஷேப்பில் வந்து செஞ்சிடறாரு. மச்சான் எப்படி இருக்கு? டேய் ஏடா இது குழந்தைங்க பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்க? டேய் மச்சான் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தான் இருக்கு, வா போகலாம். எங்கே ஜேக்கிட்ட கொடுக்க? ஜேகே கிட்டையா? ஆமாம் மச்சான். டேய் இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தன்னு வையேன், நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம டேங் தான் ஜிமுனை பிடிச்சி அப்படியே கிழித்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் பார்த்தோன்னா நம்ம ஜேகே அவர் லேப்டாப்பில் என்னமோ பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே நம்ம டேங் தான் அவர் கையில் வச்சுருக்க அந்த க்ரௌனை அப்படியே பின்னாடி ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குடா, அப்படியே எல்லா ஃப்ளவர்ஸும் வட்டமாக அப்படி வச்சு செம்மையாக செஞ்சுருக்காரு நம்ம டேங். ஸோ இப்போ டேங் தான் ஜேகே சொல்லிட்டேன். என்ன? இல்லை இது உனக்காக நான் செஞ்சு கொண்டு வந்தா, இதை நீ வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை எடுத்து நீட்ட அங்கே ஜேகே தான் அப்படியே பார்க்குறாங்க. என்னது இது? இது இங்கே கிடைக்கிற சும்மா ஃப்ளவர்ஸ், இதை வச்சு நான் உனக்காக செஞ்சுருக்கேன், இது நீ உன் தலையில் போட்டுக்கோ, ரொம்ப அழகாக இருக்கும். ஏய் நீ என்ன குழந்தையா? நீ என்ன குழந்தையான்னு கேட்டேன். இல்லை அது வந்து உனக்கு இது பிடிக்கலையா? ஹே எல்லாம் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு, அதை போய் பெரிய ஆள் இவ்வளோ வயசாயிருச்சு இப்போ பண்ணிகிட்ருக்க ஓ. ஜேகே இது நிஜமாக உனக்கு பிடிக்கலையா? நான் உனக்காக கஷ்டப்பட்டு நானே செஞ்சேன். ஏய் கிளம்பிட்டேன், எனக்கு வேலை இருக்குது. சரி ஓகே ஜேகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்க ஃபேஸும் அப்படியே சுருங்கி போயிடுது. அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிடுறாங்க. டேடி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் தான் பின்னாடியே போகிறாங்க. ஸோ அதே அரச மரத்துக்கு கீழே தான் உட்காந்துருக்காரு இப்போ நம்ம டேங்க. ஜிம்மனா அவனுக்கு இது பிடிக்கவே இல்லைடா, நான் கூட அவனுக்கு பிடிக்கும்னு நினச்சேன். டேய் லூசு மச்சான், அவன் ரசனை கிட்ட வேண்டாம் அதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டான், விடு மச்சான் இதை நம்ம பிள்ளையாருக்கு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே பிள்ளையார் தலையில் வைக்கிறான் நம்ம ஜிம்மனை. என்னடா பண்ணுற? ஏய் அங்கே பாரு பிள்ளையாருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, நான் பிள்ளையாரே சந்தோஷமா உனக்கு என் கையெல்லாம் செஞ்சு கிரீடத்தையும் உன் தள்ள வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜிம்மன் ஃபன் பண்ணான். ஜிம்மனா நீ வீட்டுக்கு போறியா? ஏய் என்னாச்சு? இல்லை ஜிம்மனா நீ வீட்டுக்கு போ நான் வரேன். ஏய் மச்சான் சோகமா இருக்கியா? இல்லை ஜிம்மனா. டேய் அவன் சிட்டியில் வளர்ந்த பையன்டா, அவனுக்கு எப்படி இதெல்லாம் பிடிக்கும், அதுவும் அப்ராடில் வேறு இருந்திருக்கான். இல்லை ஜிம்மனா எனக்கு கஷ்டமாலாம் இல்லை, நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்ல நம்ம பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனும் போயிடுறாங்க. ஸோ இங்கே நம்ம டேங்க பார்த்தோன்னா அவனுக்கு எதுக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் அவனுக்காக ரொம்ப ஆசையாக பண்ணேன், ஒருவேளை எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் கொடுத்தா தான் பிடிக்குமா அவனுக்கு? நான் தான் ஏதோ குழந்தைத்தனமாக பண்ணிட்டேனா? டேங் நீ குழந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்க, ஆனால் பார்த்தியா ஜெகிக்கு அது பிடிக்கவே இல்லை. நீ ஏதாவது எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்தேன்னா அவனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் லவ் பண்ண ஜேகேக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் இதை பண்ணேன். எவ்வளோ அழகாக இருக்குது, ஆனால் ஏன் ஜேகே உனக்கு இது பிடிக்கவே இல்லை? நானே என் கையால் மேக் பண்ணேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்க. என்ன பார்க்குற? சின்ன வயசுலேருந்து உங்ககிட்ட தான் வந்து புலம்பிகிட்ருக்கேன், இப்போது அவனை கண்ணு முன்னாடி காட்டிட்டு மறக்க வச்சிட்டல, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த பிள்ளையார்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காரு. நான் உன்கிட்ட கேட்டு நீ என்ன பண்ண போகிற? உனக்குலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் நான் கஷ்டப்படுறது, அப்படி தானே? நான் தான் உன்னை ஃப்ரெண்டாக நினச்சிட்ருக்கேன், நீ அப்போலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இது இந்த கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை எடுத்து அவரோட தலையில் வச்சுக்கிட்டாங்க. டேங் இப்போ பார்க்க நீ ரொம்ப அழகாக இருக்க, வா அப்படியே போகலாம், நீ தான் அந்த ஊரோட ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக க்யூட்டாக போயிட்டுருக்காரு நம்ம டேங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம சுகா சைடு வந்தோன்னா, ஏய் என்ன பார்த்ததுலேருந்து ஓடிட்டே இருக்க, நானும் பார்க்குறேன், எப்பட்றா எப்படி நான் அவாய்ட் பண்ணுற? இப்போ என்ன வேணும் உனக்கு? ஒழுங்கு மட்டும் தள்ளு,
ஏய் நில்லுடா, எங்கே போகிற? இங்கே பாரு ஜிம்னா, இந்த சுகாவை நீ எவ்வளோதான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் உன்னால் முடியாது. இங்கே பாரு சுகா, நான் தான் சொல்கிறேன்ல உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு, அப்புறம் ஏன் என் பின்னாடியே வந்துட்டே இருக்க? ஏய் என்ன பிடிக்கல உனக்கு? சின்ன வயசுல சொல்லிட்டாங்க உனக்கு நான் தான் எனக்கு நீ தான் சொல்லிட்டு, அப்புறம் என்ன பிடிக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? நீ இப்படி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏய் உனக்கு வேறு எப்படி இருந்தால் பிடிக்கும்? நீ என்ன தொல்லை பண்ணாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே ஓட எங்கள் சுகா தான். ஏய் இவனுக்கு என்னதான் பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் தள்ளி போயிட்டே இருக்கான். இருக்குடி உனக்கு இரு, வீட்டில் போயிட்டு அப்படியே கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க சுகா பேச. ஸோ இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜெக்கே தான் என்ன இவ்வளோ போராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுகாவுக்கு கால் பண்ண. என்ன மச்சான், டேய் வீட்டுக்கு வா. எதுக்குடா? வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்ல சுகாவும் அப்படியே கிளம்பி ஜெய்யோட வீட்டுக்கு போகிறாங்க. என்னடா? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, வா எங்கேயாவது போகலாம். ஏய் அதான் நேற்று எல்லாத்தையும் பார்த்தாச்சே. ஏய் வேற எங்கேயாவது கூட்டி போடா. எங்கே ஒன்று என்ன கூட்டிகிட்டு போகல? ஏய் நீ அரச மர பிள்ளையார பார்த்ததே இல்லைல்ல? என்னது அரச மர பிள்ளையாரா? ஆமாம் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்படியே நம்ம ஜெகையை அந்த பிள்ளையார் இருக்கிறதுக்கு தான் கூட்டி போகிறாரு. ஸோ அங்கே அந்த அரச மரத்துக்கு கீழே ரொம்பவே அழகாக இருக்கார் அந்த பிள்ளையார். ஸோ இப்போ நம்ம ஜெகை தான் அப்படியே போயிட்டு, டேய் சுகா சொல்லு மச்சான் எப்படி இருக்காரு? இதுதான் நம்ம பிள்ளையாரு, சின்ன வயசுல இங்கே தானே வந்து எல்லாம் பண்ணுவோம், ஞாபகம் இருக்கா? அந்த பிள்ளையார் மேலே சத்தியம்லாம் பண்ணுவோமே மச்சான். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அதானே உனக்கு ஞாபகம் இருந்தால் தான் ஆச்சரியம். அது எப்போ அதை அப்டேட் போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் மறந்துடுறீங்க. ஏய் வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜெகே தான் அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்க்குறாங்க. ஸோ இப்போது அப்படியே ஒன்று நோட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது அந்த பிள்ளையார் தலையில் அப்படியே அந்த கிரீடம் இருக்குது. என்னதான் டேங் பிள்ளையார் மேலே கோவமாக இருந்தாலும் ஃப்ரெண்டாச்சே, அதனால அப்படியே தலையிலேயே வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போது ஜெகே தான் அப்படியே அந்த கிரீடத்தை எடுக்கிறாங்க. யாரா இது இப்படி பண்ணிட்டு போயிருக்குது? பிள்ளையாருக்கே யாரா பூவில் கிரீடம் வச்சுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகா கேட்க, இங்கே நம்ம ஜெகே தான் அப்படியே எடுத்து பார்த்துட்டு, ஏய் சுகா இது என்னவா? டேய் இது உனக்கு ஞாபகம் இருக்கா? டேங் சின்ன வயசாக இருக்கும்போது செம்மையாக இதை மேக் பண்ணுவான்டா. டேங் சின்ன வயசில் இருக்கும்போது மேக் பண்ணுவானா? ஆமாம் மச்சான் சூப்பராக பண்ணுவான், உனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவன் பண்ணி உனக்கு கொடுத்துட்டே இருப்பான். அவன் எது பண்ணாலும் நீ வாங்கி தள்ள வச்சுக்கோ தெரியுமா? ஏய் என்ன சொல்கிற? ஆமாம் மச்சான், இதுவும் அவன் தான் பண்ணி அவன் ஃப்ரெண்டுக்கு வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த பிள்ளைய அவனோட ஃப்ரெண்டு, அவன் தான் பண்ணி வச்சுருப்பான் போல இருக்கு. இவன் என்ன சொல்கிறான்? சின்ன வயசில் இதெல்லாம் வாங்கி நான் போட்டுப்பேனா? ஒரு வேளை அதுக்கு தான் செஞ்சுட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருப்பானோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கே அப்படியே அதை பிள்ளையாத்திலே வச்சுட்டு 2 பேரும் அப்படியே போயிடுறாங்கடா. ஸோ வீட்டில் பார்த்தோன்னா நம்ம டேங் தான், வேறு நான் என்ன பண்ணுறது, உன்கிட்ட நான் எப்படி சொல்கிறது? வேறு சின்ன வயசுலேயே நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லை, அதை சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், வேறு நான் என்ன தான் ஜெக்கே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துட்ருக்கேன். ஸோ இப்போது ஐடியா, ஜெக்கே இந்தா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, அவரோட ஃபேஸில் பிரைட்டாக இருக்குது. ஸோ இப்போ அப்படியே ஜெக்கேயோட வீட்டுக்கு போயிட்டு ஜெக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அங்கே ஜெக்கே தான், என்ன டேங் ஒரு நிமிஷம் இங்கே வாயேன், என்னாச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் தான் கூப்பிட்றாங்க. ஸோ ஜெக்கையும் அப்படியே வராங்க. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம டேங் தான் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அது ஒரு கோவில்டா. ஸோ நல்லா இருக்குது அந்த கோவில் அழகாக. ஸோ அந்த கோவிலுக்கு பின்னாடி இந்த வால் சவர் இருக்கும்ல, ஸோ அந்த சவர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறான். ஏய் என்ன பண்ணிகிட்ருக்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக அங்கே ஒரு இடத்துல ஒரு க்யூட்டான 2 பொம்மை வரைஞ்சிருக்கு. ஸோ அதை ஒரு மாதிரி அழுக்கு அந்த மாதிரி படிஞ்சிருக்கு. ஒரு வாரம் நான் இந்த பக்கம் வரல, அதுக்குள்ளேயுமா? இதுக்கு முன்னாடி நான் க்ளீனாக தானே வச்சுருந்தேன், எப்படி இப்போ அதுக்குள்ளேயும் இவ்வளோ அழுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அதை செவட்டை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டு இருக்கான். ஏய் டேங் என்ன பண்ணுற? ஹீரோ ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவன் அவ்வளோ க்யூட்டாக அதை எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டு, இங்கே பார்த்தியா என்னது இது, இங்கே பாரு, இதோ இங்கே இருக்குல்ல, இதுதான் நீ இதுதான் நான், உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் லூசானே, கோவில் சவத்தில் வந்து எதை கிறுக்கி வச்சுட்டு நீ நான் சொல்லி பேசிகிட்டு இருக்க. இல்லை ஜெகே, ஆக்சுவலாக இதை ஏய் நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, அறிவில்லாத மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன்னு வையன், அவ்வளோதான் உனக்கு. சும்மா லூசுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்க, நானும் வந்து பார்த்துட்ருக்கேன். நான் தான் சின்ன வயசுல அந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இல்லை ஜெகே, இது ஆக்சுவலாக ஏய் சொல்லிட்டு இருக்கேன் மறுபடியும் அதுன்னு சொல்லிட்டு தலை நான் போகணும். ஜெகே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேள. ஏய் சொல்லுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே போக இங்கே டேங் தான், ஜேகே நான் சொல்ல வந்ததை நீ கேட்கவே இல்லை, கிரிஞ்சாக இருக்கா? ஆனால் இதை நீ தாண்டா வரைஞ்ச,
இது நான், இது நீ, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலான்னு சொன்னான். ஆனால் எனக்கு இதை பார்க்கும்போது தான் ஃபீலிங்ஸே வந்துச்சு. இப்போ இது உனக்கு கிரிஞ்சா தெரியுதா? அப்போது இத்தனை வருஷமாக இதை நான் தான் மெமரியாக வச்சு டெய்லி வந்து பார்த்துட்டு இருந்தேனா? ஏன் ஜேகே, ஏன்டா ஃபுல்லாத்தையுமே மறந்துட்டேன்? அப்போது உனக்கு நான் வேண்டாமா? நான் பண்ணுற எல்லாமே உனக்கு உனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குல்ல. ஆனால் அதெல்லாம் அதெல்லாம் நான் வச்சிருக்க லவ்விடா. உனக்கு நான் எப்படி சொல்லுவேன்? உன் கண்ணுக்கு நான் என்ன எப்படி தெரியலன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆனால் எனக்கு எனக்கு நீ என்னோட ஜேகே தான். நான் எப்போவும் லவ் பண்ணுற ஜேகே தான். நீ நீ இப்படிலாம் சொல்லிட்டு போயிட்டா உன்னை விட்டுருவேனா? நீ நீ எனக்கு தான்டா, நீ எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் அப்படியே போகிறாரு. ஸோ அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த டே அப்படியே அங்கே ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே தாண்டா காட்டுறோம். ஸோ அங்கே நம்ம டேங் தான் ஒருவேளை நம்ம எப்படி இருக்கிறது தான் ஜேகேக்கு பிடிக்கலையோ, நம்மளை மாற்றிக்கிட்டா ஜேகேக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதனால வந்துட்டு இந்த கைலி அந்த அந்த வேஷ்டி அந்த மாதிரி தான் போட்டிருப்பான். ஸோ இப்போது அப்படியே அவனோட பேண்ட்டு ஷர்ட்லாம் எடுத்து அவ்வளோ அழகாக போட்டு இன் பண்ணி ரொம்ப அழகாக அவரோட ஹேர்லாம் செட் பண்ணி செம்ம பர்ஃபெக்டாக ரெடி ஆகுறாரு. கையில் வாட்ச்லாம் கட்டி ரொம்ப அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஓகே டேயாங், கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ் கான்ஃபிடென்ஸ். அவன் ஜேகே. ஸோ கண்டிப்பாக இப்படி பார்த்தா அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். எங்கள் பாருட்டையும் அவன் உன்னோட ஜேகே. ஸோ இப்போ போயிட்டு அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறியா? அந்தளவுக்கு தைரியம் இல்லை, பட் கண்டிப்பாக ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கான். ஸோ இப்போது அப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே வர ஆக்சுவலாக நம்ம டேங்கோட அவுட்ஃபிட் கலர் என்னென்னு பார்த்துக்கிட்டோன்னா ஒரு அழகான ஒயிட் கலர் ஷர்ட்டு, கீழே பிளாக் கலர் பேண்ட்டு, அதுக்கு மேட்சாக பிளாக் கலரில் ஒரு வாட்ச் காட்டியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்கார் பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே வீட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த பக்கம் ஜேகே தான் அப்படியே அவர் வீட்டு வாசலில் தான் நின்றுட்டு இருக்காரு. யாரையும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இப்போது என்ன இவன் வாசலே பார்த்து நின்றுட்டுருக்கான்? ஒருவேளை நமக்காக தான் வெயிட் பண்ணுறானா என்ன? இந்த ஊரில் சுகாவை தவிர எனக்கு யாருமே தெரியாது. அப்போது எனக்காக தான் வெயிட் பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் தான் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக அப்படியே போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த டோர் கிட்டே போயிட்டு ஆக்சுவலாக அந்த கேட் இருக்கும்ல, ஸோ அந்த கேட் கிட்டே போய்ட்டு ஓப்பன் பண்ணான்னு போகும்போது அங்கே இன்னொரு பர்சன் தான் அப்படியே அந்த கேட்டோட அந்த தாழை அப்படியே எடுத்து விட்டுட்டு உள்ளே போயிட்டு வேகமாக போகிறாங்க. இங்கே டேங் தான் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க அந்த பர்சன் அப்படியே போயிட்டு ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹேய் ஜேகே, எப்படி இருக்க? கிராமத்துக்கு வரேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்படிடா இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமா எங்கே வந்து நீ பாட்டுக்கு இருந்துட்டா? உனக்கு தெரியுமா உன்னை பார்க்காம நான் ஊரில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு? அதான் அட்ரஸ் கேட்டு உடனே வந்துட்டேன். உன்னை யார் ஸ்டெல்லாங்க வர சொன்னது? என்ன ஜேகே எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டெல்லா தான் அப்படியே ஜேகே ஹக் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. யார் அந்த பொண்ணு ஜேகே ஹக் பண்ணி பேசிகிட்ருக்கா? அவனும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டேங் ஒரு மாதிரி பார்த்துட்டு நிற்க. டேய் மச்சான் டேங்கு சொல்லு ஜெமன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜெமன் இங்கே பார்க்க. ஸோ அந்த பொண்ணு தான் இன்னும் ஜேகே கட்டி பிடிச்சே நின்றுட்டுருக்கா. டே மச்சான், யாரும் அந்த பொண்ணு? தெரியல ஜெமனா யாருன்னு. டேய் என்னடா ஜேகே கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்கா, அவனை மூட்டு நின்றுட்டுருக்கான், அறிவில்லை அவனுக்கு. ஜெமனா. டேய் மச்சான், உனக்கு என்னாச்சு? அது வந்து டேய் அது சும்மா ஏதாவது ஃப்ரெண்டாக இருக்கும்டா. ஃப்ரெண்டாக தானே இருக்கும். டேய் ஃப்ரெண்டாக தாண்டா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டாக தான் இருக்கும். நீ மட்டும் உடனே மூஞ்ச தொங்க போட்டுறாத. ஃப்ரெண்டாக இருந்தால் சரி ஜெமனா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் அப்படியே டேங் தான் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அங்கே ஜேகே, எனக்கு ஊருக்கு போகவே பிடிக்கல, நான் வேணா எங்கேயே இருந்துடவா? ஊரில் பிஸ்னஸ்லாம் அப்படியே விட்டுட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிற? இங்கே பாரு ஜேகே, எனக்கு பிஸ்னஸை விட நீ தான் முக்கியம், அது உனக்கே தெரியும்ல. ஸ்டெல்லா என்ன பண்ணிகிட்ருக்க? ஃபஸ்ட் தள்ளு. என்ன ஜேகே, நம்ம எப்போவுமே எப்படி தானே க்ளோஸாக பேசுவோம், இப்போ என்ன தள்ளுன்னு சொல்கிற? அது சிட்டி, இது வில்லேஜ், தள்ளு. ஜேகே, வில்லேஜாக இருந்தால் என்ன, நான் உன்னோட ஸ்டெல்லா, நீ என்னோட ஜேகே தானே. ஸ்டெல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெகன் ஸ்டெல்லாவும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே டேங் தான் மச்சான் நான் போகிறேன்,
டேய் ஏடாச்சு? இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் வேகமாக அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறான். போயிட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிக்கிறான். ஜேகே, அந்த பொண்ணு யாரு? அப்போ அந்த பொண்ணு இருந்ததுனால தான் என்ன நீ கண்டுக்கவே இல்லையா? அந்த பொண்ணு வந்து தான் என்னை மறக்க வச்சுட்டாளா? அப்போ எனக்கு என்ன உனக்கு பிடிக்கவே பிடிக்காதுல்ல? அந்த பொண்ணு தான் நீ லவ் பண்ணுறியா ஜேகே? அப்போ நான் என்ன பண்ணுறது? நான் சின்ன வயசுலேருந்து நீ தான் எல்லாம் இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு பொண்ணு கூட என்ன உன்னால் சத்தியமாக என்னால் உன்னை பார்க்க முடியாது ஜேகே. என்னால் முடியவே முடியாது. அந்த பொண்ணு அவள் உனக்கு வேண்டாம் ஜேகே. அவள் உனக்கு வேண்டாம். எனக்கு நீ வேணும் ஜேகே. அவளை நீ லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேங் தான் ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்காரு அவரோட ரூமில். ஸோ இப்போது அப்படியே ஆஃப்டர் ஒரு 1 hours தாண்டா காட்டுறோம். ஸோ இப்போ நம்ம டேங் தான் நீ அழுகுற ஜேகே, அவன் உன்னோட ப்ராப்பர்ட்டி. அவனை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. அந்த பொண்ணு வந்தான்னா ஜேகே உனக்கு தான். நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அப்படியே அவனோட டியர்ஸ்லாம் அப்படியே வைப் பண்ணிக்கிட்டு நீ போ நீ ஜேகே கிட்ட போ, நீ போயிட்டு நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனை ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு வேகமாக வெளியே வரான். வெளியே வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா அந்த பொண்ணும் ஜேகேயும் வெளியே சேர்லாம் போட்டு உட்காந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஒரு மாதிரி அரைகுறையாக தான் ட்ரெஸ் போட்டிருக்கா. என்ன ட்ரெஸ்ஸு இது? ஒரு ஆம்பளை பையன்கிட்ட இருக்கும்போது எப்படியா ட்ரெஸ் போடுவாங்க? அறிவே இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டேங் தான் நினச்சிட்டு அப்படியே ஜேகே வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஜேகே சொல்லு டேங், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அது வந்து நீ வரியா? நம்ம வேணா ஊரை போயிட்டு சுற்றி பார்க்கலாம். இப்போ வா. ஆமாம், நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஏய் மிஸ்டர், யார் நீ? ஸ்டெல்லா, இவன் பேர் டேங். ஓ மிஸ்டர் டேங், ஆக்சுவலாக இட்ஸ் சன்னி கிளைமேட் ரைட்? ஸோ வேணாம், ஜேகே வெயிலில் போனானா டேன் ஆயிடுவான். ஸோ அவன் இங்கேயே இருக்கட்டும். நாங்கள் பேச வேண்டியது நிறையா இருக்குது. எங்கள் ஃப்யூச்சரை பார்த்து நாங்கள் நிறையா பேசணும். ஜேகே நீ வரலையா? சாரி டேங், வெயில் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நீ வீட்டுக்கு போ, நம்ம வேணா இன்னொரு நாள் பார்க்கலாம். இல்லை ஜேகே, அது வந்து நான் உன்னை மரத்து நெல்லில் போயிட்டு உட்கார வைக்கிறேன். அங்கே நல்லாயிருக்கும், குள்ளுன்னு நல்லாயிருக்கும். ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, போ. இல்லை ஜேகே. ஹே மிஸ்டர் டேங், அதான் சொல்கிறான்ல ஜேகே, கிளம்புறியா? நான் கொஞ்சம் பர்சனலாக நிறைய பேசணும். சரி ஓகே, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேங் அப்படியே போயிட. இங்கே ஜேகே தான் அப்படியே சிரித்து பேசிகிட்டு இருக்கான் ஸ்டெல்லா கிட்ட. இவனுக்கு என்கிட்ட பேசுறதுனா மட்டும் அப்படியே எரிஞ்சு விழுறான். அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் அவ்வளோ சிரித்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ டேங் இங்கே பாரு டேங், அப்பெல்லாம் நினைக்கவே நினைக்காத. நீ ட்ரை பண்ண கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேங் இன்னும் அவனை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிக்கிறான். அவனுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அவனை விட முடியல ஜேகே. ஸோ இப்போது டேங் தான் டேங் இப்போது சன்னி கிளைமேட். ஸோ ஜேகேக்கு மோர் ரொம்ப பிடிக்கும்ல, மோர் அப்படின்னு சொல்லிட்டு டேங் குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடுறான். ஸோ ஓடும்போது அந்த வாசப்படியில் அப்படியே டேங்கோட கால் தடிக்கிறது. ஸோ அவன் காலில் செம்மையாக பிளட் வருது. அம்மா வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறான். பிளட் அப்படியே போயிட்டுருக்கு. இல்லை ஃபஸ்ட்டு ஜேகே கொண்டு போய்ட்டு மோர் கொடுத்துட்டு வந்துடலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூண்டை கூட அவன் கவனிக்கலாம். அவன் பாட்டுக்கு ஓடுறான். ஓடி போயிட்டு அப்படியே மோரை எடுத்து அந்த செம்பில் அதே மாதிரி ஊற்றிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கான். ஸோ அவன் பிளட்டு காலேருந்து வந்துட்டுருக்கு. பட் அவன் கண்டுக்கவே இல்லை. ஸோ வேகமாக ஜேகேவோட வீட்டுக்கு போயிட்டு ஜேகே என்ன டேங், இந்த வெயிலாக இருக்குன்னு சொன்னல, இதை குடி சரியாயிரும், உனக்கு பிடிக்கும்ல மோர். ஓ ஆக்சுவலாக நான் இப்போ தான் பனானா மில்க் ஷேக் சாப்பிட்டேன். ஸோ எனக்கு இப்போ வேண்டாம். ஆனால் உனக்கு மோர் ரொம்ப பிடிக்குமே. வாட்? ஹே ஜாங்கோப், வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் வில்லேஜ் ட்ரிங்க் கால் மோர். மோர்? இட்ஸ் நாட் ஹைஜீனிக். ஓகே, யூ டோன்ட் ட்ரிங்க் இட். அது எனக்கு தெரியும், நீ மூடு. ஹே டேங், உனக்கு தெரியுமா ஜேகேக்கு பனானா மில்க் ஷேக்னால் ரொம்ப பிடிக்கும். அதுதான் அவன் குடிப்பான். இதான் நான் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கேன். நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் பனானா மில்க் ஷேக். நீ கிளம்பு. ஜேகே, உனக்கு நிஜமாக இது வேண்டாமா?
ஹே, இப்போ தான் சொன்னேன்ல, நான் இப்போ தான் பனானா மில்க் ஷேக் குடித்தேன். ஸோ எனக்கு வேண்டாம், எடுத்துகிட்டு போ. ஜேகே எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜேகே சொல்லிடுற. ஸோ டேங் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஸோ அவன் அப்படியே போயிட்டுருக்கான். இங்கே ஸ்டெல்லா தான், ஹே ஜாங்கோக், யார் இந்த பையன் உன்கிட்ட அப்போலேருந்து வந்து பேசிகிட்டே இருக்கான், ஹூ இஸ் திஸ் கை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டெல்லா கேட்க இங்கே டேங் தான் அப்படியே ஸ்டாப் ஆகிற ஒரு நிமிஷம் ஜேகே என்ன சொல்லுவான்னு கேட்குறதுக்காக. ஸோ ஜேகே தான், ஐ டோன்ட் நோ ஸ்டெல்லா, ஏதோ சைல்ட்ஹுட்டில் என் கூட இருந்த பையனா, ஸோ எனக்கு ஞாபகம் இல்லை யாருன்னு. ஓ அவ்வளோதானா, நான் கூட வேற என்னமோன்னு நினச்சேன். ஓகே ஜாங்குக்கா, வெயில் ரொம்ப போடுது, இங்கே இருந்தால் நீ டேன் ஆயிடுவா, வா வீட்டுக்குள்ளே போகலாம். போகலாம் ஸ்டெல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உள்ளே போக இங்கே டேங் தான், ஜேகே அவ்வளோதானா, நான் யாரோ ஒரு பையனா, உன் மனசில் அவ்வளோதான் இருக்கா, நான் யாரோ ஒருத்தன். ஓகே ஓகே ஜேகே, அப்போ உனக்கு என்னை பிடிக்கவே இல்லைல்ல, நான் யாருன்னே உனக்கு தெரியல, தெரிஞ்சுக்கவும் உனக்கு விருப்பம் இல்லை, நான் மட்டும்தான் ஒன்றே நினச்சிட்டு இருந்திருக்கேன் இத்தனை வருஷமா. டேங், முட்டாள் டேங், நீ முட்டாளாக இருந்திருக்க. இதுக்கப்புறம் அந்த ஜேகே பின்னாடி நீ போகாத. அவனுக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு, பொண்ணு தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஒன்று பிடிக்கல. உனக்கு புரியுதா? உன்னால் ஏற்றுக்க முடியலனாலும் இதான் ஒன்று. இதுக்கப்புறம் நீ ஜேகே பின்னாடி போகாத. அவனுக்கு இல்லை இல்லட்டையும், அவனுக்கு இல்லை. இத்தனை நாளா நீ ஏமாந்து போய் உட்காந்துருக்க. இல்லட்டையும், நீ போ உன் வீட்டுக்கு போ, எங்கே இருக்கு நிற்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு டேங் தான் அவனுக்குள்ளே பேசிட்டு வேகமாக போகிறான். அந்த மோர் செம்பு இருக்கும்ல, ஸோ அது அப்படியே கீழே விழுகுது. அதை அப்படியே பார்க்குறான். அது அப்படியே ஒரு மாதிரி கீழே விழுந்து அப்படியே அந்த மண்ணோட கலந்து ஒரு மாதிரி ஆகுது. டேங், அவ்வளோதான் அவன் லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே அவங்க வீட்டில் அந்த திண்ணெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே குனிஞ்சு பார்க்குறான். அவனோட காலில் அந்த பிளட்டு வந்து அப்படியே நல்லா காஞ்சு போயிருக்கு. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சேடாக உட்காந்துக்கிறான். ஓகேடா, இந்த 2 ஷார்ட்டோட ஃபஸ்ட்டு பார்ட் நான் இங்கேயே கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதோட செகண்ட் பார்ட்டை வந்து நான் சூன் போட்டுடுறேன். ஓகேடா. அப்புறம் எம்கே வந்து கண்டிப்பாக நாளைக்கு வந்துடும். 11th ஃபர்ஸ்ட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு அந்த வீக்லி ஒன்ஸ் தான் வரும். ஸோ யாருமே வந்துட்டு திட்டிகிட்டு இருக்காதீங்க. ஓகே ஆமீஸ், பாய். அப்புறம் கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக வருது இப்போலாம். என்ன எல்லாரும் எல்லாரும் கமெண்ட் பண்ணும், புரியுதா? இட்ஸ் மை ஸ்வீட் ஆர்டரு. ஓகேவா? ஓகே ஆமீஸ், நெக்ஸ்ட்டு சூன் போடுறேன். ஓகே பாய், சலாமிதா.